சாந்தி. நான் அன்பின் கங்கையாக இருக்கும் ஆத்மா. நான் ராஜ ரிஷியாக இருக்கும் ஆத்மா. நான் விஞ்ஞான சாதனங்களை சாதனமாக பயன்படுத்தக்கூடிய ஆத்மா. நமக்குள் ஒருவர் மற்றவரோடு மிகவும் அன்போடு இருக்கின்றோம். நாம் அன்பு நிறைந்த கங்கைகளாக இப்போது ஆகின்றோம். நாம் ஸ்ரீமத் படி முழு உலகத்திற்கும் நன்மை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் இப்போது மலர்களாக ஆகியிருக்கின்றோம். ஒருபோதும் நாம் கோபித்துக் கொள்ளாமல் இருக்கின்றோம். ஒருபோதும் யாரையும் முள்ளாக தைக்காமல் நமக்குள் மிக மிக அன்பாக இருக்கின்றோம். ஆதலால் நாம் ஆன்மீக தந்தைக்கு மிக மிக அன்பானவர்களாக இருக்கின்றோம். நாம் அனைவருக்கும் நன்மை செய்வதால் அன்பானவர்களாக இருக்கின்றார்கள். சகோதர சகோதரர்களாகிய நாம் ஒரு தந்தையின் நினைவின் மூலம் முழு உலகத்திற்கும் நன்மை செய்கின்றோம். நமக்கும் கூட நன்மை செய்கின்றோம். ஆகையினால்தான் தந்தை அபிமானமுடையவர்களிலிருந்து ஆத்ம அபிமானமுடையவராக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கின்றார். நாம் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு ஆஸ்தி கிடைக்கின்றது. நாம் இப்போது 21 பிறவிகள் இனிமையானவர்களாக ஆகியிருக்கின்றோம். இந்த சமயத்தில் நாம் ஆத்ம அபிமானிகளாக ஆகியிருக்கின்றோம். ஆத்ம அபிமானிகளாகிய நம்மிடம் ஈஸ்வரிய குணம் இருக்கின்றது. நாம் ஈஸ்வரிய குணத்தை தாரணை செய்வதால் தந்தை நம்மை அவரோடு அழைத்து செல்கின்றார். தந்தை நமக்கு புரிய வைப்பதற்காக முரளி நடத்துகின்றார். நாம் அன்பு கடலின் குழந்தை. அதனால் அன்பினால் நிறைந்த கங்கையாக நாம் இப்போது ஆகின்றோம். நம்மிடம் தெய்வீக குணம் இருப்பதால் நாம் நமக்கு சமமாக பிறரை மாற்றுகின்றோம். அப்பா மற்றும் ஆஸ்தி, இந்த போதை நமக்கு இருக்கின்றது. நாம் இப்போது அன்பு கடலாக ஆகின்றோம். தந்தை நமக்கு அன்போடு புரிய வைத்து நல்ல வழியை காட்டுகின்றார். ஈஸ்வரிய வழி கிடைப்பதன் மூலம் நாம் மலர்களாக ஆகின்றோம். தந்தை அனைத்து குணங்களையும் நமக்கு கொடுக்கின்றார். இப்போது நாம் பூஜைக்குரியவராக ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். போகும்போதும் வரும்போதும்
நாம் நம்மை சுயதர்சன சக்கரதாரி என்று புரிந்து கொள்கின்றோம். உயர்ந்த பதவி அடையக்கூடிய நம்முடைய புத்தியில் இந்த சக்கரம் சுற்றிக் கொண்டே இருக்கின்றது. வாயில் ஞான அமிர்தம் இருக்கின்றது. நாம் இப்போது சுயதர்சன சக்கரதாரியாகி இறந்து போக வேண்டும். வேறு எதுவும் நினைவில் வராதபடிக்கு இப்போது நமக்கு பொருளின் மீது பற்றுதல் இல்லாமல் இருக்கின்றோம். தந்தையின் நினைவை ஒரேடியாக இதயத்தில் நிறைத்துக் கொள்கின்றோம். இடைவிடாத நினைவை நாம் வைத்துக் கொண்டே இருக்கின்றோம். தந்தையின் நினைவில் கர்மாதித் நிலையில் இந்த சரீரத்தை விட வேண்டும். அப்போதுதான் நாம் உயர்ந்த பதவி அடைய முடியும். ராஜரிஷி என்றால் ஒருபுறம் அனைத்து பிராப்திக்கான அதிகாரத்தின் போதை, மறுபுறம் எல்லையற்ற வைராக்கிய அலௌகிக போதை. நிகழ்காலத்தில் இந்த இரு பயிற்சிகளையும் நாம் அதிகப்படுத்திக் கொண்டே செல்கின்றோம். வைராக்கியம் என்பது அனைத்து பிராப்திகள் இருந்தாலும் கூட எல்லைக்குட்பட்ட கவர்ச்சியானது மனம் புத்தியை கவர்ச்சியில் கொண்டு வராமல் இருப்பதாகும். சங்கல்பத்திலும் கூட அடிமைத்தனம் இல்லாமல் இருப்பதுதான் ராஜரிஷியாகும். பழைய தேகம் மற்றும் தேகத்தின் பழைய உலகம், ஸ்தூல உணர்வு, பொருட்கள் போன்ற அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் சதா மற்றும் தூர விலகிருக்கக்கூடிய ராஜரிஷிகளாக நாம் இருக்கின்றோம். நாம் இப்போது அன்பினால் நிறைந்த கங்கையாக ஆகின்றோம். அனைவர் மீதும் அன்பான பார்வையை வைக்கின்றோம். ஒருபோதும் வாயினால் தலைகீழான வார்த்தைகளை பேசாமல் இருக்கின்றோம். எந்த ஒரு பொருள் மீதும் பற்றுதல் நாம் வைக்காமல் இருக்கின்றோம். நாம் சுயதர்சன சக்கரதாரியாக ஆகியிருக்கின்றோம். கடைசி நேரத்தில் எந்த ஒரு பொருளும் நினைவில் வராதபடி நாம் பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். பழைய தேகம் மற்றும் உலகின் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து எளிதாக மற்றும் சதா தூர விலகிருக்கக்கூடிய ராஜரிஷி ஆத்மா நாம். விஞ்ஞான சாதனங்களை பயன்படுத்தினாலும் அதை வாழ்க்கைக்கு ஆதாரமாக ஆக்கிக் கொள்ளாத ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.